அப்ப தீர்மானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும்படி நீ என்ன செய்ய, நடந்து போ. நீ எவ்வளவு தூரம் நடந்து போய் சுத்தி திருப்பி வருகிறாயோ அந்த பகுதியெல்லாம் உனக்கு என்ன செய்யும், சொந்தமாகும். உனக்கு பிற்பாடு நான் உனக்கு கொடுக்க போற சந்ததிக்கும் என்ன செய்யும், அது சொந்தமாகும் என்று வாக்குத்தத்தத்துக்கு பின்னாக இருக்கிற நிபந்தனையை நீங்கள் இந்த நேரத்தில் யோசிங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். ஏசப்பா நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நான் பலவீனமானவன், எனக்கு வயசு 75, நான் ரொம்ப வயசானவன், என் மனைவியும் வயசானவங்க 65 வயசு. நீங்க சொல்ற வேலையை செய்யற அளவுக்கு என் உடம்புல என்ன கிடையாது, பலன் கிடையாது, தெம்பு கிடையாது, சக்தி கிடையாது. நீங்க என் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க பாக்குறீங்க, நீங்க எனக்கு கொடுங்க, உங்க சித்தம் எதுவோ அதை நீங்க வேற ஆளு வச்சு செஞ்சுக்கோங்கன்னு அந்த ஆபிரகாம் என்ன செய்யல, ஆண்டவரை எதிர்த்து நடக்கிறதை போல அவன் சிந்திக்கவும் இல்லை, அவன் செயல்படவும் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தான்.